அக்கா அக்கா வாக்காளர் பட்டியல் எஸ்ஏஆர் ஃபார்ம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்க, உள்ள வாங்க. இது வந்து வாக்காளர் பட்டியல் எஸ்ஏஆர் ஃபார்ம்க்கா. இப்போ வாக்காளர் பட்டியலில் ஒருத்தருக்கும் ரெண்டு ஃபார்ம் கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது எப்படிப்பா ஃபில் பண்ணுறது? இது எதுவும் இல்லைக்கா, இந்த எஸ்ஏஆர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்னோட நம்பரும் என்னோட பேரும் இருக்குங்களா, அதுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து இது இப்போதைக்கு இருக்க வாக்காளர் அடையாள அட்டையோட எண்ணெய். இப்போ புகைப்படம் வந்து பழசு இருக்கு, இப்போதைக்கு இருக்க புகைப்படத்தை நீங்க ஒட்டிக்கலாம். ஆமா. இப்போ அதே மாதிரி இங்க டேட் ஆஃப் பர்த், ஆதார் எண்ணு, ஃபோன் நம்பரு, அப்பாவோட பேரு, அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர், அதே மாதிரி அம்மாவோட பேரு, அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர். அடுத்து வந்து துணைவியாரின் பெயர், அதாவது அண்ணாவோட பேரு, அண்ணாவோட ஓட்டர் ஐடி நம்பர். இது வந்து மேலே ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் 2002 2005 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபில் பண்ணோம்க்கா. அது எப்படி ஃபில் பண்ணது? 2005 2002 2005 நான் வந்து ஓட்டு வந்து எப்படி நான் இது பண்ணுறது? பண்ணலைன்னா ஒரு வேலை. இப்போ அதுக்கு வந்து பிஎல்ஓன்ற முறையில் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம்க்கா. இப்போ 2002 லிஸ்ட் வந்து எங்ககிட்ட இருக்கும். அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குறோம்க்கா. என் தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகி வெளியே போயிட்டு இருப்பாங்க, அவங்களோட இது வந்து எப்படி ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது? இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து இந்த எஸ்ஏஆர் ஃபார்மோட ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கான ஃபார்ம் அவங்க இருக்க பிஎல்ஓ அவங்க ஃபில் பண்ணுவாங்கக்கா. 2002 2005 நான் ஓட்டு போடல. அப்போ நான் ஓட்டு போடலைன்னா என்னோட இது வந்து டீடைல் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறது? அது எதுவும் இல்லைக்கா. இப்போ 2002 2005 நீங்கள் ஓட்டு போடலன்னா ரைட் சைடாக இருக்க காலத்தில் வந்து உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட டீட்டெயில், அதாவது அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த விவரத்தில் இருக்கோ அது அப்படியே வந்து ரைட் சைடில் இருக்க பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கக்கா. அவங்க எந்த சட்டமன்ற தொகுதி அவங்க மட்டும் ஓட்டு போட்டு போதுங்க. அவங்களோட டீட்டெயில் அப்படியே இங்கே எழுதணுங்கக்கா. 2002 2005 ஓட்டு போட்டுருந்தா. இப்போ 18 வயசு ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு. அவங்களுக்கு வந்து புதுசாக நான் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது? இப்போ அதுக்கும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம்க்கா. 18 வயசு ஆகிட்டா இப்போ நாங்கள் ஃபார்ம் வந்து 6 கொடுத்து நாங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் நெட்லேயும் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொசீஜரும் போயிட்டாங்க இருக்குது. இது நீங்கள் 2 ஃபார்ம் ஒருத்தருக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வைங்க. ஒரு ஃபார்ம் வந்து நான் வாங்கிட்டு போயிடுவேன், ஒரு ஃபார்ம் வந்து உங்ககிட்ட சைன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்றதுக்கு அத்தாட்சியாக நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன்க்கா. சரிங்கக்கா, ஃபில் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்க்கா.